இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே மேலே ஏறுது. இப்படி ஏறி அப்படியே போய் ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி அதுக்கு அந்த சைடு இருக்கிறது தான் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த லைட்டிங், அந்த ஆர்ச், அதுதான் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து அப்படியே உங்க ரேஸ் பண்ணி ஜிஎஸ்டி ரோட கிராஸ் பண்ணி அங்கே ஒரு வழி வச்சுருக்காங்க. உள்ளே போய் அங்கே ஒரு வழி வச்சுருக்காங்க. இங்கே வந்து எஸ்கலேட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வழியாக ஏறி நம்ம போகலாம். லிஃப்ட் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரியும், ரைட்டர் கம்பெனி. இங்கே தான் ஏதோ மால் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். அதுக்கு தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஊரப்பாக்கத்துக்கும் வண்டலூருக்கும் நடுவில் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்டர் ஒர்க்கு, இந்த வாட்டர் பைப்பிங் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது டேப்புக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்னும் பண்ணலை. ஃபென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம். அந்த பக்கம் ட்ரெயின் வந்தாலும் நிறுத்தலாம், இந்த ட்ரெயின் வந்தாலும் நிறுத்தலாம். இதுக்கு தான் வந்து அந்த லைன் எடுத்து அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெயின் வந்து ஊரப்பாக்கம் சைட் போயிட்டுருக்கு. அது அங்கே போய் நிறுத்ததே நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு பக்கம்தான். இது பாருங்க, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது. தெரியுதா? இப்போ வந்து ட்ரெயின் வந்து ஊரப்பாக்கம் ஸ்டேஷனில் இருக்கு. அந்த லைட்டிங் தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட தான் இது.